அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குரூப் 4க்கு கரெக்டாக இன்னும் 8 வாரம் தான் இருக்குது. ஜூலை 12 எக்ஸாம் வந்து. இதில் நம்ம என்னென்ன வாரங்களில் என்னென்ன பண்ணால் நம்ம வந்து சேஃப் ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஏற்றி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா 8 வாரங்களில் நம்ம இந்த முதல் வாரத்தில் வந்து பார்த்தோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மேக்ஸுக்கு தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம். ஓகேங்களா? மேக்ஸில் வந்து இந்த 2 டாப்பிக்கை பார்த்துடணும். அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th நல்லா தரவாக படிச்சிடணும்ப்பா. ஏன் 11th 12th படிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th தான் சமூக அரசியல் சிந்தனைகள் இருக்குது. 12th புத்தகம்லாம் வந்து சட்டமன்றம் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிறது ஃபுல்லாமே வந்து பார்த்தோம்னா 12th தான் கவர் ஆகுது. 10th புக்கில் மொதல் 3 பாடம் அந்த அரசியலமைப்பில் அந்த 3 பாடத்தை பார்த்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து 6வதுலேருந்து 9வது வரைக்கும் பார்த்தோம்னா எளிமையான கொஷின்ஸாக இருக்கும். ஈஸியாக நம்ம பாடுற மாதிரி தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் 4 அதிகாரத்தை பார்க்கணும்ப்பா. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு 4 அதிகாரம் அல்லது ஒரு 3 அதிகாரத்தை நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு வந்தாலே வந்து ஓரளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ண தான் முடியும். இதனால் வந்து நம்ம புதுசாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் முடியும். இது வந்து நமக்கு அந்த ரிவிஷன் கிளாஸ் தான். டக்குன்னு இந்த ஒரு வாரம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? முதல் வாரத்தை வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பார்த்துட்டோம்னா அடுத்து அரசியலமைப்பு பார்த்து விட்டுறணும். 10th 11th 12th தமிழை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் ஒரு 4 அதிகாரமாக படிச்சிடணும். விருந்தோம்பல், ஈகை, அறன்வலியுறுத்தல், பெரியோர் துணை தேடல், இந்த மாதிரி விஷயங்களை படிச்சிடணும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கு காலமும் வேலையும் அப்புறம் தனி வட்டி கூட்டு வட்டி. ஓகேங்களா? இது 2ஐயும் பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு வரலாறை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம் 9th புத்தகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th புத்தகத்தில் இருக்குது. தமிழ்நாட்டு வரலாறு டோட்டலாக சேர சோழ பாண்டியரசு, அப்புறம் இந்திய பேரரசுக்கு வந்து சோழர்களின் கொடை, சேரர்களின் கொடை, இந்திய பேரரசுக்கு பாண்டியர்களின் கொடை, அவங்களோட ஆட்சி முறை, அவங்களோட சமூகமும் காலமும், அவங்களோட பெண்களின் நிலை, அவங்க கும்பிட்ட வந்து சமய வழிமுறை, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தாகணும். அவங்க வந்து இலக்கியம், வரலாறு, இது எல்லாத்தையுமே பார்த்தாகணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு வரலாறுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2 தான் பிரிக்கிறாங்க. 8 தொகை 10 பாட்டு வந்து 17 மேற்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. 10 பாட்டு மட்டும் தொகை 17 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் சொல்கிறாங்க. இது தெளிவானதை படிச்சோம். தமிழ்நாட்டு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, என்னென்ன இயக்கங்கள் இருந்துச்சு, இதை வந்து 2வது வாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் இருக்க அந்த எழுத்து, சொல், பொருள், இதை ரெகுலராக அந்த சிலபஸில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டாலே போதுமானது தான். ஒவ்வொரு சிலபஸ் எடுத்துக்கிட்டு சொல்லகராதி, அப்புறம் கலைச்சொற்கள், அப்புறம் எழுத்து, பிரித்தெழுது, சேர்த்தெழுது, வாசிப்பு திறன், இந்த மாதிரி சின்ன விஷயங்களாக இருக்கிறத அப்படின்றது தடன்னு பாட்டிடலாம். திருக்குறள் 2nd வாரத்துலேயும் அதே மாதிரி ஒரு 4 அதிகாரத்தை நிப்பாட்டிடணும். ஆனால் ஒவ்வொரு வாரத்துலையும் ஒரு நாள் ஒதுக்கி போன வாரத்தையும் இந்த வாரத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணி விட்டுறணும். அதான் நமக்கு சேஃப் ஜோனில் இருக்க முடியும். அடுத்து 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் ப்ரொபோஷன், விதாச்சாரம், வயது கணக்கு, லாபம் நஷ்டம், கணக்குக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சி 2 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் போட்டு தான் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை திரும்ப பார்க்கணும். தமிழுக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி தினம் ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துடணும். ஓகேங்களா? அதை தவிர்த்து தான் மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இந்திய பொருளாதாரத்தை வரைக்கும் 11th 12th 10th இது வந்து இருக்க விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து 11th 12th 10th தான் அதிகமானதாக இருக்குது. 5 ஆண்டு திட்டங்களாக இருக்கட்டும், வங்கிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 12th புத்தகத்தில் கவர் ஆகுது. 11th புத்தகத்தில் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம், 10th புத்தகத்துலையும் 11th புத்தகம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் கவர் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டு பொருளாதாரம் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொருளாதார எக்கனாமிக் சர்வே 2024 2025 நம்ம கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்குது, மக்கள் தொகையில் வந்து 6வது இடத்துல இருக்குது, நிலத்தொகையில் வந்து நிலப்பரப்பில் வந்து பார்த்தோம்னா 4% வச்சுருக்கு, மக்கள் தொகையில் 6% வச்சுருக்கு, 1 ட்ரில்லியன் இலக்கு வச்சுருக்காங்க 2030க்குள்ளே அடையிறதுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாக்கள் வந்து அப்டேட் பண்ணி இருக்காங்க. ஸோ வந்து எக்கனாமிக்ஸ் சரியாக கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லியிருக்கோம். நம்ம குரோம்லேயே போய் அடிச்சு பார்த்தோம்னா அதிலே தமிழரசு புத்தகம், டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து எக்கனாமிக் சர்வே, ஏகப்பட்ட டேட்டாக்கள் இருக்கும். அதில் இருக்க முக்கியமான டேட்டா வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அதை வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? 3வது வாரத்தில் அதுக்கப்புறம் எழுதும் திறன், தமிழை பொறுத்தவரை எழுதும் திறன், கலைச்சொற்கள், ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, இந்த ஒரு 3 அதிகாரத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதான். இது வந்து பார்த்தோன்னா 3வது வாரம். ஓகேங்களா? 8 வாரத்தில் 3வது வாரம் தான் இதை முடிச்சு விட்டுறணும். அடுத்து 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் அளவியலை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸ்கூல் புக்கு 10th புக்கு 9th புக்கு 8th புக்கில் இருக்கிற அளவியலை வந்து பார்த்தாலே போதுமானது. தமிழ்நாடு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வந்து தடுப்பூசி சம்மந்தமாக அது மருந்தியல் சம்மந்தம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, கல்வி சம்மந்தம் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடு பெண்கள் சம்மந்தம் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி திட்டங்களை தேடி நம்ம வந்து ஸ்கூல் புத்தகத்தில் கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் பழைய திட்டங்களை வந்து கலைஞர் பிள்ளை என்ன கொண்டு வந்திருக்காங்க, அறிஞர் அண்ணா பிள்ளை என்ன கொண்டு வந்திருக்காங்க, காமராஜர் பிள்ளை என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து முக்கியமான ஆண்டுகள், பேர்கள் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து 10th 11th தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 2024 2025 தெளிவாக படிச்சிடணும். இது 4வது வாரத்தில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண விஷயம். தமிழை பொறுத்த வரைக்கும் வாசித்தல், புரிந்து கொள்ளல் திறன், சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம டாபிக் வைஸாக வந்து டக்குன்னு வாட்சி விட்டுற வேண்டியதான். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் செங்கோன்மை, பண்புடைமை, புறங்கூறாமை, இந்த ஒரு 3 அதிகாரத்தை நம்ம வந்து ரெகுலராக வாட்சி விட்டணும். இப்போ நான் 8 வாரத்தில் ஒரு 4 வாரம் முடிஞ்சிருச்சு. சேம் அதே மாதிரி தான் வருது. 5வது வாரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
பார்க்கணும். 5வது வாரத்தை சுருக்கு, கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் வரிசை வந்து போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் 10th ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டாலே போதுமானது. பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, காந்திய காலகட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விடுதலை இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது 10th புக் 8th புத்தகத்திலே போதுமான அளவு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து 12th புத்தகத்தில் வந்து தேசியம்னா என்ன, ஏகாதிபத்தியத்திற்காக இந்தியர்களின் புரட்சி, தேசியத்தின் இறுதி காலகட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்காரவேலர் கம்யூனிஸ்ட் கட்சி, பொது உடைமை கட்சி கொண்டு வரப்பட்ட வருடங்கள், நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம்னா ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள், வேலைநிறுத்த போராட்டங்கள், இந்த மாதிரி வருஷங்கள், பேர்கள், ஆண்டுகள், காங்கிரஸ் மாநாடுகள், இதெல்லாம் 12th புத்தகத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த 5வது வாரத்தில் இதெல்லாம் பார்க்கணும். வாசிப்பில் புரிந்து நம்ம வந்து பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அன்புடைமை, நடுநிலைமை, கல்லாமை, இந்த மாதிரி 5வது வாரத்தில் இந்த விஷயங்கள் நம்ம முடிச்சு விட்றணும். ஓகேங்களா? 6வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ப்ராபபிலிட்டி வந்து போட்டு பார்க்கணும். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 12th 1லேருந்து 8 பாடம் வரைக்கும் நம்ம ரெகுலராக படிக்கிற மாதிரி ஒரு வரி விடாமல் தொடர்ச்சி அதை நல்லபடியாக வாட்சி நிப்பாட்டி வச்சுக்கிறணும். ஓகேங்களா? 6வது வாரத்தில் தமிழில் வந்து அருளுடைமை என்ற திருக்குறள் பார்த்துக்கணும். மேற்கோள்கள் என்னென்ன நூல் என்னென்ன சொல்லுது. தமிழன் கிளவியும் தமிழோட அற்றை என்ற குறிப்பிட்ட நூல் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல்ல முதல் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல்ல முதல் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம். தமிழன் என்ற இடம் சொல்ல முதல்பட்டது தேவாரம், திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாப்புல. சங்கம் என்ற சொல் வந்து பார்த்தோம்னா முதலோட முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றை சொன்னவர் யாரும் நக்கீரர். ஆனால் சங்கங்கள் வரலாற்றை முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னா சீத்திரை சாத்தனார். இந்த மாதிரி சங்கங்கள், முச்சங்கங்களை பற்றி சொல்கிறது சங்க இலக்கியம் 26,350 அடிகள் இருக்குது. சங்க இலக்கியம் வந்து இப்போ சொன்னவர்னா செக்நாட்டு மொழியறிஞர் கபில் சொலபு. தமிழ் தொண்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தொண்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தொண்டு நெறி வந்து திருநாவுக்கரசர். தமிழ் மொழி என்று மிரவாத நிலையை தெரிஞ்சுள்ளவர் யார் அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு. பாரதிதாசன், பாரதியார். சிறப்பு தமிழ் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? தமிழ் தொண்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தமிழ் படிக்கணும். தமிழின் தொன்மை, தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பரிதிமார் கலைஞர், தேவநேய பாவனர், சி லக்குவனார், இந்த மாதிரி அறிஞர்களையும் வந்து தெளிவாக வந்து அவங்க பிறந்த ஆண்டு, பிறந்தவர், இறந்த வருடம், அவரோட ஆசிரியர் பேர், அவர் யாருக்கு அவரோட மாணவராக இருந்திருக்காங்க, இந்த மாதிரி தகவல்களையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். ஓகேங்களா? அடுத்து ரீசனிங் 7வது வாரம் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசனிங் போட்டு பார்க்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th புத்தகத்தை மட்டும் படித்தா போதுமானது. அதில் பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அதை பிளாக் கலரில் கொஞ்சம் போல்டாக போட்டிருக்க விஷயங்கள், அப்புறம் கண்டுபிடிச்ச வருடங்கள், அளவியல், அந்த இயற்பியல், வேதியியல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத வந்து ரொம்ப முக்கியமானதை வந்து தேர்ந்தெடுத்து படித்தா போதும். ஓகேங்களா? காந்தவியல்லாம் என்னது, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படித்தாலே போதும். அடுத்து வந்து ரிவிஷன் பண்ணணும். இலக்கணத்தையும் திருக்குறளையும் ரிவிஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 8வது வாரத்தில் என்ன பண்ணோம்னா நம்ம ரெகுலராக என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொன்றுக்குமே நம்ம ரெகுலராக வந்து எப்போயுமே ரெகுலராக போட்டு பார்த்து தான் இருக்கணும். ஒவ்வொரு பாடத்துக்குமே குறைஞ்சது வந்து 2 நாளுக்கு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து ரிவிஷனை வந்து நம்ம சிறப்பு தமிழில் 11th 12th சிறப்பு தமிழில் அவ்வளோ விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது ஒரு தடவை வச்சுருங்க. ஓகேங்களா? மீதி இருக்க 4 நாள் தான் இருக்கும் அடுத்த எக்ஸாம் பக்கத்தில். தமிழ் மேக்ஸ் டெஸ்ட் கொஸ்டின், தமிழ் மேக்ஸ் 2 கண்ணாக வச்சுக்கிறேன்ப்பா. எப்படி நடிப்புகளையும் அரசியலையும் தம்மீர் கண்களாக கொண்டவர் யார்? எம்ஜிஆர். தமிழையும் தெய்வத்தையும் முருகனையும் தம்மீர் கண்களாக கொண்டவர் குமரகுருபரர். தேசியத்தையும் தெய்வத்தையும் தம்மீர் கண்களாக கொண்டவர் தேவர். ஓகேங்களா? சுயமரியாதையும் பகுத்தறியும் தம்மீர் கண்களாக கொண்டவர் வந்து பெரியார். எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இரண்டும் கண்ணன்பர் வாழும் உயிருக்கு என்று சொன்னவர் திருவள்ளுவர். இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ் மேக்ஸ் ரொம்ப முக்கியமான வச்சுக்கிட்டு இதை நல்லா நம்ம தமிழில் 98 அடிச்சே ஆகணும். மேக்ஸில் 22 போட்டே ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், 120 கொஸ்டின் அடிக்க முடியும். அந்த பட்டு ஒரு 40 கொஸ்டின் நம்ம சேர்த்து அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக் 160 165 கொஸ்டின் போயிடும். ஒரு 5 கொஸ்டின் நம்ம காட் கிரேஸ் நம்ம பண்ணுற முயற்சி ஒரு 170 172 கொஸ்டின் அடிச்சோம்னா கொஞ்சம் நம்ம வெற்றி பக்கத்தில் நம்ம இலக்க தொடைய முடியும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலர் நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த இருக்கிற ஒவ்வொரு வாரத்துலையும் நமக்கு ஒவ்வொரு நேரமும் ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுவார்னுவாங்க. ஞாலமே நினச்சாலும் உலகமே நினச்சாலும் நம்ம கைகூடும் அப்படின்னா அது காலம் கருதி இடத்தால செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த காலம் கருதி இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த 8 வாரத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடப் பண்ண முடியுமோ அவ்வளோ தவிர நம்ம ரிவிஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், அனாவசியமான கமிட்மெண்ட் வச்சுக்கிற வேணாம். ரெகுலராக தொடர்ச்சியான வாசிப்பில் இருங்க. திரும்ப வந்து மேக்ஸுக்கும் தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்கிறேன் நான் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி அவங்க ஆதரவு தாங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.